நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். ஐஷு குட்டி என்ன பண்ணிச்சு, ஒரு 1 வீக்காக வீட்டில் வந்துட்டு வயிற்று இப்படி இறுக்கி வச்சுட்டு நடந்துட்டு இருந்தேன். நான் எதுக்கு வயிற்று இப்படி இழுத்து வச்சு நடந்திருக்கேன், குண்டிச்சிங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அவன் சொல்லு, அம்மா எனக்கு வந்துட்டு பெரிய தொப்பை வயிறாக இருக்குது. 9th அவங்களுக்கெல்லாம் அந்த ஆண்டிக்கெலாம் வந்து தொப்பையே இல்லை, வயிறே இல்லை. ஆனஸ்டாக அவங்க ஹீரோயின்ரி, அவங்க ப்ரொஃபஷன் அது, அதனால அவங்களுக்கு வயிறில் அவங்க ஜிம் போகிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணால் உனக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு கூட தான் வயிறு இல்லை. நான் சொன்னேன் நானும் ஒர்க் அவுட் பண்ணேன், எக்ஸசைஸ் பண்ணேன், நீயும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைம்மா நான் ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன் வா சூப்பர் ஐஷு, நீ வந்துட்டு பெரியவள் ஆகிட்டு ஹீரோயின் ஆகிட்டு நீ வந்து அஜித்தோட விஜயோட தான் நடி அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டியோட தான் நடிப்பேன். எனக்கு பயங்கர ஷாக், பயங்கர அதிர்ச்சி. என்னன்னா எனக்கு தான் அவர் சூப்பர் ஸ்டார், எனக்கு தான் தெரியும். அவர் பேர் கூட அவருக்கு தெரியல. 4.5 வயசு ஒரு குழந்தை, அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவருக்கு பயங்கர ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, இல்லை அவர் எவ்வளோ பெரிய ஸ்டார் செலிபிரிட்டி ஒன்றுமே இல்லை. அவளுக்கு வந்து நான் ஹீரோயின் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஹீரோன்னு நடிக்கணும். நான் அப்போ சொன்னேன், எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. நான் ஸ்கூல் டேஸ்லாம் வந்துட்டு மீனா மேம் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அவரோட ஒரு குழந்தை விஷயத்தில் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்களே வளர்ந்து ஹீரோயின் ஆகும்போது மகா மாதிரி நடிச்சவங்க ஹீரோயினாக நடிக்கிறேன்னு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எனக்கு அந்த கிரிட்டிக் நல்லா இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. அப்போ இவ பேத்தி வயசாகுது, இவளுக்கு கூட அவளோட நடிக்கணும். என்னன்னாலும் அதுதான் அந்த ஆரா சொல்லுவாங்க, அந்த தேஜஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாருக்கும் இருக்காது. anyhow he is superstar. அதுல டிஃபால்ட் அவருடைய தனி விருப்பு வெறுப்பு நிறைய பாலிடிக்ஸ் எதுவாக இருந்தாலும் இண்டிவிஜுவலாக பார்த்தா சினிமா ஃபீல்டில் ஹீ இஸ் த சூப்பர் ஸ்டார். ஒரு 4.5 வயசு குழந்தைய அட்ராக்ட் பண்ண சம்திங் ஹி ஹாஸ் டன். அவள் முழிச்சு பார்த்த படம் பேட்டை தான், பட் அவருக்கு அவரோட பேர் கூட தெரியல. இன்னொரு விஷயம், 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தைங்களோட மனசில் இடம் பிடிக்கிறது மிகப்பெரிய வரம். கடவுளும் குழந்தையும் வந்து ரொம்ப அன்பு உள்ளவங்களுக்கு தான், உண்மையான அன்பு உள்ளவங்க கிட்ட தான் அது அட்ராக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் ஆகாது. அது எவ்வளோ பெரிய சவாலான விஷயம் கூட எனக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் வந்துட்டு எலெக்ஷன் வந்தது. அப்போ வந்து ஜென்ரலாக வந்து அந்தந்த கட்சிக்காரங்க அந்தந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எந்த கட்சியோட அடிப்படை உறுப்பினர் இல்லாமல் என்கிட்ட வந்து ஓட்டு போடுங்க, நிறைய பேர் நிறைய காலேஜ் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விவசாயிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். வீரோட ஃப்ரெண்ட்ஸ் சரவண சதீஷ் இவங்கெல்லாம் அக்கா விவசாயிக்கு போடுங்க நாங்கள். அதெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எனக்கு உண்டாக்குனது வந்துட்டு அச்சுக்குட்டி. அது வந்து 11 இயர்ஸ் தான் ஆகுது. எந்த கட்சியோட அடிப்படை உறுப்பினர் இல்லைன்றதை தாண்டி அவன் வந்து ஓட்டு போடுற உரிமையே இல்லை. ஸ்கூலுக்கு ரெகுலராக போல, பாலிடிக்ஸ் தெரியாது, கிரவுண்ட் இந்த ஏப்ரல் மேல அவனுக்கு ஒரு நாள் கூட லீவ் கிடையாது. சம்மர் கேம்ப்ல அவ்வளோ பிஸியாக இருக்கவே அன்னைக்கு எலெக்ஷன் ஒரு நாள் லீவ் இருந்தது. நான் ஓட்டு போட போகும்போது அவன் வந்து சொன்னான், அம்மா நீங்கள் வந்துட்டு விவசாயிக்கு போடுங்கம்மா ப்ளீஸ்மான்னு கேட்டேன். நான் சொன்னேன், அப்பா அச்சு இது வந்து நான் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக விவசாயிக்கு ஓட்டு போடுறேன், இது நாடாளுமன்ற தேர்தல், இதில் வந்துட்டு நம்ம யார் பிரைம் மினிஸ்டர்னு செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, அம்மா இல்லைம்மா நீங்கள் வந்து ஓட்டு போட்டால் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நானும் அதை அக்செப்ட் பண்ணுறேன். 9 வருஷமா எந்த கட்சியோட கூட்டணி வைக்காம தனியாக நின்று அவங்க கொண்ட கொள்கையில கரெக்டாக இருந்து 50% கரெக்டாக உமன்ஸ்க்கு சீட் பிரித்து கொடுத்து நிறைய விஷயம் எனக்கும் ரொம்ப பிடிச்சி நிறைய பிடிக்கிறது தான், ஓகே தான். அது வந்து சட்டமன்ற அம்மா இல்லைம்மா நம்ம வந்துட்டு அப்போதான் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய கான்ஃபிடென்ஸ் வரும், அப்போதான் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு 11 வயசுல கேட்டுச்சு. காலேஜ் பசங்க நிறைய பேர் அவனோட கிரவுண்டில் விளையாடுறவங்க யாரோ சொல்லி கொடுத்து போய் அம்மாட்ட சொல்லுன்னு சொன்னாங்களான்னு தெரியல. பட் குழந்தைங்க மனசுல இடம் பிடிச்சிருக்காரு, வரவேற்கத்தக்க விஷயம் தான் நிச்சயமா. ஏன்னா எனக்கு தெரியும் கிளினிக்ல வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் வந்துட்டு ஜும்பால கூட நிறைய பேர் நிறைய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கும்போது கூட பேஷண்ட்ஸ் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க, மேம் எங்க குழந்தைங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலா நான் எந்த குழந்தைங்களுக்கானே வீடியோ போட்டது இல்லை, குழந்தைங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா காமெடி பண்ணியோ மிமிக்ரி பண்ணியோ நான் பேசுறதில்லை. நான் போடுறது ஃபுல்லாக பெரியவங்களுக்கு புரியுற மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ. ஆனா வந்து என் குழந்தை உங்களை மாதிரியே பேசும், வீட்டில் உட்காந்து வணக்கம் நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன், கிளினிக்ல வந்து என்கிட்ட பேசி காமிக்கும் போதெல்லாம் எனக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம். கடவுள் வந்து மிகப்பெரிய ஒரு வரம் கேட்கணும்னா குழந்தைங்க மனசை இடம் பிடிக்க தான் ஒவ்வொருத்தவங்களும் கேட்கணும்னு. நிச்சயமா ஒரு பெரிய அரசியல கூட ஒரு பெரிய மாற்றம் வருமானு தெரியாது. அப்ப நான் அஸ்வின்ட்ட சொன்னேன், கண்டிப்பா சட்டமன்ற தேர்தலில் நீ சொல்ற கட்சிக்கு அம்மா ஓட்டு போடுற, அது நல்லதா இருந்தா. இது நாடாளுமன்ற தேர்தல், இப்ப வந்துட்டு நம்ம யாரு பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணாலும் இந்த ஒரு தடவை நீ அம்மாவை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட் பண்ணேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, குழந்தைங்கள் தான் அடுத்த ஜென்ரேஷன். இனி வர அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், குழந்தைங்களோட எதிர்காலமும் குழந்தைங்களோட மனசுல இடம் பிடிக்கணும், குழந்தைங்களோட வாழ்க்கையும் நினைச்சு நீங்க அரசியல் பண்ணி செஞ்சீங்கன்னா நிச்சயமா மிகப்பெரிய மாற்றம் நம்ம நாட்டிலையும் இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.